சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த 21 வயது இளைஞர் ஃபர்தா அணிந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த பயங்கரம். பெற்றோர் கண்முன்னே துடிதுடித்து அடங்கிய மகனின் உயிர். இளைஞரை கொன்றுவிட்டு தண்டவாளத்தில் குதித்து தற்கொலை. வீடு புகுந்து இளைஞரை கொலை செய்த நபர் யார்? கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்ததற்கான காரணம் என்ன? இரவு 7 மணி இருக்கும். வழக்கம் போல வீட்டு கிச்சன்ல நின்று நைட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு பெண். கணவர் பசங்க எல்லாரும் சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பர்தா போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இளம் பெண் ஒருத்தங்க சோஃபால உட்காந்துட்டு இருந்த 21 வயசு பெபின் ராஜ் கோம்ஸ கொலவெறியோட கத்தியால குத்திருக்காங்க. கழுத்துலையும் வயிற்றுலையும் ஆத்திரம் தீர வெட்டிட்டு கண்ணுமிக்கிற நேரத்துல கார்ல தப்பிச்சு போயிருக்காங்க அந்த இளம் பெண். தடுக்க போன அவரோட அப்பாவுக்கும் கத்தி குத்து விழுந்திருக்கு. பெத்தவங்க கண்ணு முன்னாடியே பெபின் ராஜ் கோம்ஸ் துடிதுடிச்சு இறந்து போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இளைஞரோட அப்பாவை காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. கையோட பெபின் ராஜ் கோம்ஸ் உடலையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. வீட்டு வாசல்ல இருந்த சிசிடிவி கேமராவை வச்சு தப்பிச்சு போனவங்களை போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் பர்தா போட்டுட்டு வீட்டுக்குள்ள புகுந்து கொலை பண்ணது பெண் தானா இல்ல யாராச்சும் மாறு வேஷத்துல வந்து கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. அதுக்கப்புறம் சிசிடிவியை ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுல பர்தா போட்டிருந்தவங்க ஜென்ஸ் போடுற செருப்பை போட்டிருந்ததை பார்த்த போலீஸ் கொலை பண்ணது ஒரு ஆம்பளை தான் முடிவு பண்ணிருக்காங்க. அடுத்து கொலையாளி தப்பிச்சு போன கார் நம்பரை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சு அலர்ட் பண்ண போலீஸ் 2-3 டீமா பிரிஞ்சு தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. அப்போ கொல்லம் ரயில் நிலையத்துக்கு வெளியே அந்த கார் நின்றுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்து அங்க போனவங்க கார் மட்டும் இருக்கு, இளைஞர் எங்கன்னு சொல்லி ரயில் நிலையம் முழுக்க தேடி இருக்காங்க. அப்போ ரயில்வே டிராக்ல மக்கள் சிலர் கூட்டமா நின்றுட்டு இருந்ததை கவனிச்சவங்க கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அங்க பர்தா அணிஞ்சபடி இளைஞர் ஒருத்தர் ட்ரெயின் மோதி சடலமா கிடந்திருக்காரு. சடலமா கிடக்கிறவன் கொலையாளி தான் அப்படின்னு முடிவு பண்ணவங்க எதுக்காக ரயில் நிலையத்துக்கு வந்தான், எப்படி ரயில் மோதி இறந்தான்னு விசாரணையை வேகப்படுத்தியிருக்காங்க. முதல் கட்டமா ரயில் நிலையத்துல இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல கார்ல இருந்து இறங்கின கொலையாளி ரயில் தண்டவாளத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டது பதிவாகி இருந்துச்சு. அடுத்து அவரோட உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின போலீஸ் இந்த இளைஞருக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி பெப்பினோட பெற்றோர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பெப்பினை கொலை செஞ்சது வேற யாரும் இல்ல, அவங்க அக்காவோட முன்னாள் காதலன் தேஜஸ் ராஜு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கேரள மாநிலம் கொல்லத்துல வாழ்ந்துட்டு இருந்த மாவட்ட குற்றப்பிரிவு எஸ்ஐயோட மகன் தேஜஸ் ராஜுவும் பெப்பினோட அக்காவும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்ப 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் உருகி லவ் பண்ண 2 பேரும் தங்களோட காதல் விவகாரத்தை அவங்க வீட்லயும் சொல்லியிருக்காங்க. தேஜஸ் ராஜுவும் இளம் பெண்ணும் வேற சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பெற்றோர் காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படியே 5 வருஷம் நல்லா போயிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல இளம் பெண்ணுக்கு வேற ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு தேஜஸ் ராஜு கூட பேசுறத குறைச்சிருக்காங்க இளம் பெண். ஏன்னா அவங்களுக்கு அந்த புது ஆபீஸ்ல வேற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தேஜஸ் ராஜுக்கு தெரிய வர இளம் பெண் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணியிருக்காரு. என் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க இளம் பெண்ணோட பெற்றோர். இளம் பெண்ணும் நம்ம காதலை பிரேக்கப் பண்ணிக்கலாம், உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போன தேஜஸ் ராஜு சம்பவத்தன்னைக்கு இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காரு. கொலவெறியோட வீட்டுக்கு போனவரு காதலிய பழி வாங்கறதுக்காக அவங்களோட தம்பி பெப்பினை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ண கையோட தானும் ரயில் தண்டவாளத்துல குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு. அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இளம் பெண் கிட்டையும் அவங்களோட பெற்றோர்கிட்டையும் காவலர்கள் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க.